ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடுவுல வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தது. ஸோ அத பத்தி வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன ஆச்சு? ஏன்? எதுக்கு ட்ரிப்ஸ் போட்டீங்க? எதுக்கு ஸ்கேன் எடுத்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தீங்க, யூடியூப்லயும் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட எல்லாருக்குமே வந்து என்னை பத்தி என்னோட ஹெல்த்த பத்தி விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆ ஸோ நான் என்ன ஆச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வழக்கம் போல எப்பவுமே எழுந்து சத்து மாவு கஞ்சி குடிப்பேன். அது குடிச்சிட்டு லெனினுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, எனக்கு ஆக்சுவலா லோ பிபி இருக்கு. எனக்கு அப்பப்போ நான் ஃபெயிண்ட் ஆகாத மயக்கம் போட்டு விழுந்துருவேன். எனக்கு அந்த மாதிரி மயக்கம் வரும்போதே எனக்கு ஆக்சுவலா தெரியும். எனக்கு ஃபுல்லா ஸ்வெட் ஆயிடும். எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நான் அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா வந்து உட்கார்ந்துடுவேன். ஸோ நான் கிச்சன்ல இருந்துட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா, சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வந்து சோஃபால உட்காந்துட்டேன். சோஃபால உட்கார்ந்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன என்ன பண்ணுது, உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னு. நான் அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல ஆக்சுவலா. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கீழ விழுந்திருந்தேன்னு நெனைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபிக்ஸ் மாரி வந்துச்சு. எனக்கு எதுவுமே ஆனா ஆக்சுவலா ஞாபகம் இல்ல. ஃபிக்ஸ் மாரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என் கையில சாவிலாம் அம்மா, ஜெயந்திம்மா எல்லாம் சாவிலாம் குடுத்தாங்க. எதுவுமே இதுவாகல. கண்ணெல்லாம் வந்து மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. நான் எழுந்து பார்க்கும்போது நான் கீழ படுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபுல்லா வாமிட். எது வை வாமிட் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே நான் சாப்பிட்டது என்னமோ இவ்வளோதான். ஆனா நான் வாமிட் வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்ததா. அது முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன படுக்க வச்சாங்க. ஓரளவுக்கு ஓகேவான ஒரு 5 மினிட்ஸ் டூ 10 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் ஆயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே ரெக்கவர் ஆயிட்டேன். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லயே வந்து அப்புறம் நார்மலா ஆயிட்டேன். சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி லெனினுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோஃபால உட்காந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அம்மாவும் என் தம்பியும் என்ன சொன்னாங்க, "நீ சோஃபால உட்கார தேவையில்ல. நீ கீழ உட்காந்து ஃபீட் பண்ணு" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழ உட்காந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் அப்படியே தலைலாம் சுத்த ஆரம்பிச்சுச்சு. மறுபடியும் வாமிட்டு. லெனின வந்து ஜெயந்திம்மா வாங்கிட்டாங்க போல. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வாமிட் எடுத்துட்டு, மறுபடியும் மயக்கம் போட்டு விழுறேன். அப்புறம் நான் பாத்ரூம்க்கு போறேன் எழுந்து. முடியல. அப்படியே படுத்துட்டேன் அங்கேயே. அப்படியே கீழயே படுத்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்ப ஆட்டோ போட்டாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அப்பாவும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ போட்டாங்க. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்ல நல்லா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஆட்டோவ கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். போல. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருந்தேன். படுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். போனா அங்கேயே ஒரு மாரி தல சுத்திருச்சு. ரெஸ்ட் ரூம்லயே வந்து விழுந்துட்டேன். அப்பவும் வந்து வாமிட் தான் வந்தது. ஆ அப்புறம் என்ன அந்த மயக்கத்துல நான் சொன்னது ஞாபகம் வருது. "தண்ணி எடுத்து என் தலையில ஊத்துங்க" அப்படின்னு அம்மாகிட்ட சொல்றேன். அம்மாவால என்ன தூக்கவே முடியல. ஆக்சுவலா யாராலயுமே என்ன தூக்க முடியல. ஏன்னா, அவ்ளோ மயக்கம் அவ்ளோ வெயிட் போட்டுட்டு வேற நானு உட்கார்ந்துட்டேன் கீழ. அதனால வந்து அம்மாகிட்ட என்ன சொல்றேன், "தண்ணி எடுத்து என் தலையில ஊத்துங்க" அப்படின்றேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து தண்ணி ஊத்திட்டு, "நீ எழுந்துரு முதல்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. என்னால முடியல. நான் பாத்ரூம்லயே அப்படியே உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வெளியில வந்து உட்கார்ந்தேன். அதுக்கப்புறமா வந்து வெளில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சரி ஆட்டோ போடலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ போட்டாங்க. ஆட்டோ போட்டுட்டாங்க. ஆட்டோவும் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனா வாசல்லயே மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மறுபடியும் மயக்கம் போட்டு விழும்போது எனக்கு ஆக்சுவலா ஆட்டோ நான் வந்து சொல்றேன், "ஒரு 5 மினிட்ஸ் என்ன விடுங்க. நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன்" அப்படின்றேன். ஆக்சுவலா நான் வெளியிலயே வந்து வாசல்லயே வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல உட்காந்தேன். ஆட்டோக்காரங்க வந்து 15 மினிட்ஸ் கிட்ட அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அம்மாவாலயும் என் தம்பியாலயும், இளையாவாலயும் தூக்கவே முடியல. சுத்தமா எப்படி தூக்கிட்டு போறது? தூக்கவே முடியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த டைம்ல அப்ப Zeptoல ஏதோ போட்டிருந்தாங்க. ஆ லெனினுக்கு ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த அ அவங்க வந்திருந்தாங்க. அந்த அண்ணா வந்திருந்தாங்க. அந்த அண்ணாவ கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு 3 பேரா சேர்ந்து கைய புடிச்சு என்ன கீழ அது கூட்டு போற வரைக்கும்லாம் ஞாபகம் இருக்கு. உட்கார்ந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. படிக்கட்டுல நடந்து தான் போனோம். ஓரளவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நடக்க வச்சு தான் கூட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோல போயாச்சு. ஆட்டோல போயிட்டு வீட்ல இருந்து ஆட்டோ கொஞ்சம் தூரம் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் மயக்கம். மறுபடியும் வாமிட். ஆட்டோலயே மறுபடியும் வாமிட் எடுத்து மறுபடியும் மயக்கம் போட்டு ஆ
எதுவுமே அப்ப எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த இதுலயே நான் ஒளர்றேன். ஆட்டோவ நிறுத்துங்க ஓரமா நான் வாமிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அம்மா சொல்றதெல்லாம். ஆக்சுவலா நான் அவ்ளோ அன்னைக்கு வந்து அவ்ளோ பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க வீட்ல. அ அவ்வளதான் அப்படின்ற மாரி ஆயிட்டேன். என் கண்ணெல்லாம் எனக்கு அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் ஆஸ் யூசுவல் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலு. ஸோ என்ன எல்லாருக்குமே நல்லா தெரியும். அங்க போனோனே அங்கேயே வந்து எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி வருது அப்படின்ற மாரி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்க தெரிஞ்ச அக்கா இருந்தாங்க. சிஸ்டர் அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டாங்க. டாக்டர் வந்து பாத்துட்டு ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. 2 ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சுச்சு. ஃபீவர் அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஃபீவரும் வந்து போயிடுச்சு. ஐ மீன் எப்படின்னா, இங்க வீட்ல இருக்கும்போதே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு குளிர ஆரம்பிச்சுச்சு. ஃபீவர் வர மாரி இருந்தது. அங்க போனதுக்கப்புறமும் அதே மாரி தான் இருந்தது. ட்ரிப்ஸ் போட்டதும் ஓரளவுக்கு அது ஓகேவாயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆ ஓரளவுக்கு மயக்கம் நின்னுச்சு. மயக்கம் வராம இருந்தது. நார்மலா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தலை வந்து மண்டை அப்படியே ஒரு மாரி பெயின் இருந்துகிட்டே வலி வந்து இருந்துகிட்டே இருந்தது. மண்டை அப்படியே உள்ள வச்சு குத்துற மாரியே ஒரு ஃபீலாவே இருந்தது. நைட்டு ஃபுல்லா இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அப்பவே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி நான் தான் வந்து ஒண்ணும் இருக்காது. தலைவலி பார்க்கலாம். தூங்கி எழுந்தது அப்புறம் பார்க்கலாம். தலைவலி இல்லன்னா ஐ மீன் இருந்தா போய் எடுக்கலாம். இல்லன்னா வேணாம் விட்டுடலாம் அப்படின்ற மாரி தான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த தலைவலி எனக்கு போவே இல்ல கடைசி வரைக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போம்போது கூட வந்து எனக்கு அவ்ளோ தலைவலி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனும் வந்து எடுத்து பார்த்தாச்சு. சரி மண்டையில எதனா கோளாறு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதுவும் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் நெறைய யோசிக்கிற மண்டையில. அப்பப்போ ஏதோ ஒண்ணு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அந்த மாரி இருந்தாலும் வந்து இந்த மாரி ஆகும். தென் நான் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து போய் டாக்டர பார்த்திருந்தேன். டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த டேப்லெட்ல ஏதோ ஒரு டேப்லெட் எனக்கு வந்து சுத்தமா ஒத்துக்கல. டேப்லெட் எது வாங்குனா கூட எனக்கு இந்த மாரிலாம் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி எனக்கு அந்த மாரி ஆயிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒருத்தவங்க கிட்ட தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஆனா அந்த டேப்லெட்டும் வந்து எனக்கு ஒத்துக்கல. ஒத்துக்காதனால உடம்பு சரி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 டேஸ்ல மறுபடியும் எனக்கு ஃபேஸ்ல அலர்ஜி வர ஆரம்பிச்சுச்சு. ஆல்ரெடி வந்து எனக்கு அலர்ஜி இருக்கிறதும் தெரியும். எப்படின்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வந்ததோ அந்த மாரி அலர்ஜி வர ஆரம்பிச்சுச்சு. இங்க வாயெல்லாம் சுத்தி ஃபுல்லாவே அப்படியே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்நேரம் கையில லிப் பாமும், செட்டஃபில் கிரீமையும் வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக். அதனால தான் நான் வந்து சுத்தமா எதுலயுமே நான் வந்து வீடியோ போடாமலே அப்படியே வச்சிருந்தேன். இப்பதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 2 டேஸா தான் கியூரா இருக்கு. என்னோட ஆமா என்னோட உதடெல்லாம், லிப்ஸ்லாம், அப்புறம் கண்ணு எல்லாமே வந்து இப்பதான் எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு. இப்ப வந்து எனக்கு 2 நாளா வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. இப்ப எனக்கு ஃபுல்லாவே கியூர் ஆயிடுச்சு. அந்த அலர்ஜி வந்தா அதுக்கு மேல அதுக்கும் டேப்லெட், இன்ஜெக்ஷன் அப்படி போட்டு அதுவும் ஓரளவுக்கு இப்போ ஓகேவா இருக்கு. இப்போ ஓரளவுக்கு உடம்பு ஓகேவா இருக்கு. ஆக்சுவலா ஆனா எனக்கு கேட்டாங்க அவங்க டேப்லெட் குடுக்கும்போதே டேப்லெட் அலர்ஜி எதுனா இருக்கா? எனக்கு இந்த மாரி ஆனா வந்தது கிடையாது. டேப்லெட் போட்டு இவ்ளோ மயக்கம், வாமிட்டு அதெல்லாம் வந்ததே இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஏன்னா, "நல்லா ரெஸ்ட் எடும்மா, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து உடம்பு வந்து அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப எங்க வீட்ல எல்லாருமே பயந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அ எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதம்மா. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. டைமுக்கு சாப்பிட்டு தூங்குனாலே வந்து ஓகேவா இருக்கும் உடம்பு அப்டின்னாங்க. எதையும் வந்து ரொம்ப போட்டு யோசிக்காத அப்டின்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு தலைவலியும் ஓகேவா தான் இருக்கு. அன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருந்ததுன்னு சொல்லிட்டு, நானு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேன். இன்ஜெக்ஷன் போட்டதுனால வந்து ஓரளவுக்கு பெயின் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடுச்சு தலைவலி. அப்பப்போ வருது. பட் ஆனாலும் போயிடுது. கொஞ்சம் தூங்கி எழுந்தா வந்து தலைவலி போயிடுது. இப்போ நான் ஓகேவா இருக்கேன். என்னோட ஹெல்த்தும் ஓகேவா இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் பெயின் மட்டும் இருக்கு. அதுக்கு நான்
ப்ராப்பரா வந்து நான் மறுபடியும் செக் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ லெனினுக்கு நான் ஃபீட் பண்றதுனால எனக்கு அது நான் போட விருப்பம் இல்லை ஆக்சுவலா இப்போ எனக்கு. ஸோ அதனால வந்து அதுவும் வந்து நான் ப்ராப்பரா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு நான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்தது. நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்க, ஹெல்த் எப்படி இருக்கு சிஸ்டர், இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. விசாரிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேல அக்கறை எடுத்து, லெனின் மேல அக்கறை எடுத்து என்னோட வீடியோவை பார்த்து எல்லாருமே வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.